எபிசோட் 48ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிஷி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செமையா வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாரு இல்லையா அந்த கோச்சு. ஸோ அதுக்காக மறுபடியும் நான் சரக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரிஷி வீட்டுக்கு போறது. அண்ட் ட்ரிங்க்கை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம மாதையனும் அவர் ஃப்ரெண்டும் வெளில போவாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதையன் வாங்கிட்டு இருக்க டைம் அவங்க அம்மா வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஜெர்சியை பார்த்துட்டு என் பையனும் இதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் பார்க்கணும், அவன் என்னை பார்க்க மாட்டான், அவன் என்னை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிரவுண்டுக்கு வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. பட் ஸ்டில் அந்த இடத்துல அவங்க அம்மாவை வந்து காட்டினது அது ரொம்ப பாவமா இருக்குங்க. அவங்க மாதிரிலாம் பேசுறது. அண்ட் மாதையன் வந்து ஒளிஞ்சுப்பாரு. ஸோ அவரோட எக்ஸாக்ட் ஸ்டோரி இன்னும் அவங்க என்னன்றதை காட்டல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்குறப்ப ரொம்பவே பாவமாக தான் இருக்குது. அண்ட் மாதையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து நடந்த இன்சிடென்ட்டை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பா தெரியுமா, ஒரு லேடி ஒருத்தங்க பயங்கரமா வந்து சரக்கு அடிச்சிருந்தாங்க அப்படின்னு அவர் ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டே வந்து பேசுவாரு. அதுவும் இல்லாமல் அது இதுன்ற மாதிரி வந்து வேர்ட்ஸ்லாம் வருவாரு. ஸோ அந்த இடத்துல வந்து மாதையனுக்கு அது ஹர்ட் ஆச்சா இல்லை ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் ஆச்சான்னு தெரியல. ஆனால் அந்த டாப்பிக்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷி வந்து ஃபுல்லாக வந்து ட்ரிங்கை பேக் டு பேக் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அண்ட் கடைசியாக அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு பைக் எடுத்துட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. நேராக கோச் வீட்டுக்கு போயிட்டு கல் எடுத்து விட்டு எறிகிற மாதிரி இருக்குங்க. 2 கல்லு தான் போடுவாரு. ஆனால் நம்ம கோச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மண்டையில் அடிபட்டு ரத்தத்தோட வந்திருப்பாரு. அவ்வளோ பெரிய அதுவும் மாடியிலேருந்து ஏறி வராரு. சரி ரூம்லேயே இருந்தாருன்னே வச்சுக்கலாம். இவ்வளோ கரெக்டாக எப்படி வெளியே இருந்து கல்லை அவர் தலையில பாயிண்ட் பண்ணி அடிச்சார் அப்படிங்கிறது தெரியல. உண்மையாவே அவர்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து பார்க்குறப்போ நம்ம ரிஷி வந்து அந்த ஓடுவார் தெரியுமா, அவர் ஷூவை வந்து கரெக்டாக மேலேருந்து நோட் பண்ணிடுவாரு. அண்ட் இந்த ஷூ வந்து பார்த்தா நம்மளே கூட கண்டுபிடிப்போம் அது ரிஷியோட ஷூ அப்படின்னு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே தங்கம்க்கு வந்து வாங்கி தரத்துக்காக வந்து ஒரு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஷூ எனக்கே வந்து மறக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இன்டெரக்டாக வந்து இந்த கோச் வந்து ரிஷி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம துளசி அண்ட் ரங்கன் மீட்டிங் வந்து ஆக்சுவலாக இந்த எபிசோட்ல தாங்க வரும். அது நான் போன எபிசோட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அந்த மீட்டிங்ல வந்து அவங்க பேசின சில விஷயங்களை வந்து நான் போன இதில் மிஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் மட்டும் இதில் சொல்கிறேன். அதாவது உன்னோட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நோட்ஸ்லாம் நீ எடுத்து வச்சிருக்க, ஆனால் உங்களோட பர்சனல் லைஃப் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி துளசி கேட்குறப்போ அது எப்படி நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவார். கேர்ள்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம துளசி சூப்பராக ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லுவாங்க. நீ தானே சொன்ன கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது, அவங்க ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ சொன்னதை நீயே பண்ணலன்னா இடத்துல வந்து சூப்பராக இந்த முன்னாடி சொன்ன விஷயத்தை எடுத்து அவர்கிட்டயே பேசுற மாதிரி காட்டினா அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்க தாத்தா என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரங்கன் வந்து துளசியை பார்த்துட்டு நீ வந்து எல்லாரையுமே பார்த்துப்ப, ஆனால் உன்னை பார்த்துக்க யாரும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொன்னாரு அப்படின்னது அந்த லைன்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம துளசி அண்ட் ரங்கன் ஓப்பனாக சொல்லிக்கல அப்படின்னாலும் 2 பேருமே ஆல்மோஸ்ட் மாற்றி மாற்றி ஒன்றா இருக்க போகிறோம், பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்டெரக்டாக வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த எபிசோடில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து இந்த 4 எபிசோடும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரங்கன் அண்ட் துளசி அவங்க காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.